ஸோ given காஸ்ட் ப்ரைஸ் equal to 27, ப்ராஃபிட் is equal to 10% and selling price இருந்தால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேவா, ஹியர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ப்ராஃபிட் is equal to கொடுத்துருக்கிறது அப்படியே இருக்கலாம் 10%. இது வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக லெட்ஸ் கன்வெர்ட் 10% ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 1/10. ஸோ இந்த கொஸ்டின் வந்து 10 பார்ட்ஸ் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். 10 பார்ட்ஸ் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் 1 தான் வந்து ப்ராஃபிட். ஸோ இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே ப்ளஸ் போட்டுப்போம். ப்ராஃபிட்னா ப்ளஸ் போட்டுக்கணும், லாஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். லாஸ் இருந்தால் -1/10 போடுவோம். ஓகேவா, இப்போ ப்ராஃபிட்னால அவங்க கேட்குறது செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் டு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 நம்ம இப்போ தான் எடுத்தோம் 10. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 10 + 1 11. ஸோ கொடுத்துருக்கிறது 10 பார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 27 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, 10 பார்ட்ஸ் 27னா அப்போ 1 பார்ட் வந்து 2.7. கரெக்டாக 1 பார்ட் 2.7. அப்போ 11 பார்ட் தான் நமக்கு தெரியணும் என்னென்னு. 11 பார்ட்ஸ் நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா, ஸோ நம்ம டேரக்டாக மைண்டில் கால்குலேட் பண்ணலாம். 10 பார்ட்ஸ் 27 நீங்கள் வந்து 11 மல்டிப்ளை பண்ணலாம். ஆர் எல்ஸ் வி கேன் டூ 10 பார்ட்ஸ் 27, 1 part 2.7. வி கேன் டைரக்ட்லி ஆட் 27 + 2.7. ஸோ இட் இஸ் 29.7. அதான் ஆன்சர்.